மிஸ்டர் பாட்ஷா, உங்க கேஸ்ல சரியான சாட்சியங்கள் இல்லாதனால இப்போதைக்கு உங்களை விடுதலை பண்ணி வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க வாரம் ஒரு தடவை உங்க ஏரியாவில் இருக்கிற G3 ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணும். இப்ப அந்த ரெஜிஸ்டர்ல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட தெரியுமா இல்ல கை நாட்டா? வாட்? கை நாட்டா? இன்ஸ்பெக்டர், I am educated among my uneducated slum brothers and sisters. But I don't want to exhibit. படிச்சவன் நெத்தில எழுதி ஒட்டிக்கவா? Where am I to sign? இந்தாமா கஸ்தூரி, ஈவினிங் ஷோ 290 டிக்கெட், நைட் ஷோ 450 டிக்கெட், பாக்கி துட்டு. கஸ்தூரி, நம்மள நேர்ல பார்க்க கஸ்டமர் கார்லயே வந்திருக்காரு பாத்தியா? நேர்ல என்னையா? என் நிழல பாக்கணும்னாலும் தியேட்டர்ல வந்து பாக்க சொல்லு. எங்க என்னது தனியா? பார்வையே சரியில்லை. திசை மாதிரி வந்தாப்புல இருக்குது. சொல்லிட்டு கேளு, இல்ல அம்பேல் ஆயிடுவேன். மாட்டிக்கிட்டா விடாத. உனக்கு போலீஸ்ல அவ்வளவு இலக்கமா போச்சா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இந்த கேஸுக்காக தான் காலங்காத்தால உங்க வீட்டை தேடி வந்தேன். வருஷக்கணக்கில் பிளாக் டிக்கெட் விற்கிறவங்க கூட ஒன்ன மாதிரி பேஜார் பண்ணல. எங்க பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் உன் பேச்சு தான் அடிபடுது. ஸ்டேஷன்ல உன் பேர்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். நட ஸ்டேஷனுக்கு. கையகைய புடிச்ச கைய முறிச்சிடுவேன். பிசினஸ் நேரத்துல பழப்பு கிடைக்காத. நேத்து முந்தான ஸ்டேஷன் மாமல்னு வாங்கி விட்டுக்கினியே, அப்ப நல்லா இருந்ததா? கஷ்ட துட்டு அப்படி எல்லாம் சொல்லாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கையெடுத்து கும்பிடுற. ஸ்டேஷனுக்கு வா. உன்னை கையோட கூட்டிட்டு போனேன்னா எங்க கால்ல லாட கட்டி வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவாரு. தாயே வா. தங்கச்சி, கடுகு கலப்பா குச்சி வாங்கலை. ஏன்டா என் தங்கச்சிய போலீஸ் வண்டியில ஏற்றிட்டு போறாங்க? நீங்க உள்ள போயிருந்த சமயத்துல அது எங்க கூட இருந்து தியேட்டர்ல டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்துச்சு. பிளாக் டிக்கெட்டா? ஆறாம். அதுக்கு அனுபவம் இல்லீங்களா, அதான் மாட்டிக்கிட்டு. பாவிங்களா, எல்லாருமா சேர்ந்து என் தங்கச்சிய பிளாக் டிக்கெட் விற்கும்படியா பண்ணிட்டீங்களா? உங்களை இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயா யாருங்க? நான் ஒரு வக்கீல். நான் என் ஃபேமிலியோட சினிமா பார்க்க போகும்போது இந்த பொண்ணு தான் எனக்கு டிக்கெட் கொடுத்து ஹெல்ப் பண்ணி. நீங்க ஸ்டேஷன் வாங்க, மத்தத அப்புறம் பேசி. சார் பொம்பளையா சார் இவ? காக்கி சொக்காக்க மரியாதை இல்லாத பண்ணிட்டா சார். பப்ளிக்ல பச்சை பச்சை பேசுறா சார். பச்சை நோட்டுங்க வாங்கி இத்தனை நாள் உங்க பாக்கெட்டுக்குள்ள விட்டுக்கிறீங்களே, அப்ப எங்க போச்சு உங்க காக்கி சட்ட கௌரவம்? இது போலீஸ் ஸ்டேஷன், கொஞ்சம் மரியாதையா பேசு. எந்த ஸ்டேஷன் இருந்தா எனக்கு என்ன சார்? நான் நடக்கிறத சொல்றேன், நியாயத்தை சொல்றேன். காக்கி சட்டை போலீஸ் ஸ்டேஷன்னா ஒரு காலத்துல மரியாதை இருந்தது. இப்ப என்னடானா போலீஸ்காரங்களே தேடி பிக் பாக்கெட் பார்க்காம கண்டவங்க கிட்ட கை நீட்டாங்க. அப்புறம் எங்க சார் மரியாதை வரும்? எவனோ ஒருத்தர் செஞ்சான்னா எல்லாரும் அப்படி இருப்பாங்க நினைக்கிறியா? ஒருத்தர் செய்யறதா சார் எல்லாருக்கும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். நான் அப்படி இல்லை. என் ஜூரி ஸ்டேஷன்ல எந்த தப்பு நடந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். வா சொன்ன. சின்ன எடுத்து தப்பு உன் கண்ணுக்கு தெரியுது, பெரிய எடுத்து தப்பு எவன் கண்ணுக்கு தெரியுது? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசுனதே ஜாஸ்தி. இன்னைக்கு நீ பிளாக் மார்க்கெட் டிக்கெட் வித்தியா இல்லையா? இல்லன்ற. என்ன இப்போ? டிக்கெட் நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா எடுத்துக்க. யூ ப்ளடி ராஜமா, இந்த கழுதையை உள்ள கூட்டிட்டு போய் மொத்தமா செக் பண்ணு. சார் கழுத இனிமே ஒரு வார்த்தை பேசுறேன், நடக்கிறதே வேற. ஐயா, நான் இப்பதான் வெளியே வந்தேன். உங்க கூட வந்து என் தங்கச்சிக்காக வாதாடினேன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது. நான் இங்கே இருக்கேன், நீங்க உள்ள போய் என்ன எதுன்னு விசாரி. இட்ஸ் ஆல் ரைட், நீங்க இங்கே இருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஹலோ பிரகாஷ். ஹலோ இன்ஸ்பெக்டர், ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. சிட் டவுன். என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்ல, பிளாக் டிக்கெட் விஷயமா இப்போ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து. அப்பா, அவளா சார்? அந்த பொண்ணாலே எங்களுக்கு பெரிய தலைவலி. நம்பர் 1 கேடி. செய்யறதையும் செஞ்சுட்டு பேச்சு வேற. பாத்தீங்களா சார், அவ்வளவும் பிளாக் மார்க்கெட் டிக்கெட் பாருங்க.
இவளை அப்படியே உள்ள வச்சு பூட்டி வை. திங்கட்கிழமை கோர்ட்ல வச்சு வாங்குன்னு வாங்குறேன். திங்கட்கிழமை இந்த கேஸ் நான் அட்டென்ட் பண்ணதா இருக்கேன். அதாவது இந்த பொண்ணுக்கு வக்கீலா நான் இவங்களை ஜாமீன்ல எடுக்க போறேன். இந்த கேஸுக்கு கஸ்தூரிக்கு நீங்க ஜாமீன் கொடுக்க போறீங்க? ஆமா, நானே தான். நான் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் சைன் பண்ணவும் சொல்லுங்க. அண்ணே, எப்படி இருக்கீங்க அண்ணே? எப்போ வந்தீங்க? ஐயா, உங்களை மாதிரி ஊர்ல ஒரு நல்லவங்க இருந்துட்டா கஸ்தூரி மாதிரி அனாதை பெண்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படும். அல்லாஹ் உங்களுக்கு சகல நன்மையும் கொடுக்கட்டும். கஸ்தூரி, வக்கீல் ஐயாவுக்கு நன்றி சொல். அவர்தான் உன்னை வெளியே கூட்டிட்டு வந்தது. ஆமா, பெரிய உதவி. இவருக்கு நன்றி வேற. 5க்கும் 10க்கும் அல்பாயுஸ் வக்கீலுங்க லோன்னு அலையறாங்க. இவர் அந்த கேஸோ இல்ல பொம்பளை பாக்குறதுக்கு வாட்டு சாட்டமா இருக்கானே, அவளை ஏதாவது... ஐயோ, என்ன இப்படி எல்லாம் பேசுறேன்? அவர் ஏதாவது தப்பு... பொது இடமா இருக்கேன்னு பார்த்தேன். இல்லாட்டி அந்த இடத்துல அவரை வெட்டி பொறி போட்டிருப்பேன். உனக்கு என்ன தைரியம் தான் சினிமா கோட்டாய்க்கு போய் நீ பிளாக் டிக்கெட் வித்திருப்பேன். ஹராம் வேலை செய்யறதை விட பிச்சை எடுத்து படைக்கலாம். வெறும் கஸ்தூரியா இருந்திருந்தா அதைத்தான் செஞ்சிருப்பேன். ஆனா அக்பர் பாஷா தங்கச்சி அனாதையா பிச்சை எடுக்கிறாளேன்னு சொல்லுவாங்களே, அதனால்தான் அப்படி செஞ்சேன். பாட்ஷா ஜெயிலுக்கு தான் போறேன், செத்து போகல. நீ ஏன் சினிமா கொட்டாய்க்கெல்லாம் போனேன்? அண்ணே, நான் சோத்துக்கு இல்லாம தான் போனேன். சோழ போயிடுவேன். இங்க இருக்கிற ஜனங்க உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைக்கு எனக்கு ஒரு குறையும் வராம பாத்துக்குவாங்க. ஆனா அவங்க கஷ்டத்துல நான் சாப்பிட்டுக்கிட்டு உங்க மரியாதையை குறைக்க விரும்பல. கழுவுன வேலை செஞ்சாவது கஞ்சி குடிக்கலான்னு நினைச்சேன். வேலை தேடி ரோடா அலைஞ்சேன். என் உழைப்பை விட அவனுங்களுக்கு என் உடம்பதான் பிடிச்சிருந்தது. உழைப்புக்கு கொடுக்காத காசை என் உடம்புக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. காரி துப்பிட்டு வந்துட்டேன். வந்துட்டா மட்டும் போதுமா? வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல, பத்தினியா இருக்க முடிஞ்சது. 10 நாள் பட்னியா இருக்க முடியலன்னு. அதுக்காக நான் என்ன வைக்கல, தியேட்டர்ல டிக்கெட்டை தான் வைத்தேன். தப்பா இருந்தா என்ன உங்க கையாலே வெட்டி போட்டுடுங்கன்னு. நான் இங்க இல்லாதப்போ நீ அனுபவிச்ச கஷ்டத்தை உணராம பேசிட்டம்மா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. இப்பதான் அண்ணன் வந்துட்டானே, இனிமே உனக்கு ஒரு குறைச்சல் இல்லம்மா, ஒரு குறைச்சல் இல்லை. ராஜமன்னா, இவ்வளவுக்கு நீதானடா காரணம். சாலா ஒன்ன நான் விடுறது இல்லடா.